இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரமல்லி தேங்காய் சட்னி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகு, பூண்டு, புளி, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி இலை. வாங்க இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கடுகு தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வரமல்லி ஆட் பண்ணுறோம். வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா துவையல் கசக்கும். ஸோ அதனால் நிறைய ஆட் பண்ணாதீங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடணும். காரம் பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகு ஜாஸ்தி பண்ணலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடாயிலேருந்து நல்ல ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் அரையாது. ஸோ அதை நல்லா அரைப்படணுன்னா ஃபஸ்ட்டே கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் விட்டு சாதத்துக்கு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.